அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 964 ரூபாய் 32 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 709 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 34 இலங்கைக்கு 961 ரூபாய் 53 உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே மாதிரி கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியுமே உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழிச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அது பணத்தை திரும்ப பெறமாக இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜி எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இப்போதைய சூழலில் பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே 900 ஃபில்ஸ், 750 ஃபில்ஸ், 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. குறிப்பாக இது ஜிலேப்ஷோ, கைத்தான், ஃபர்வானியா, குவைட் சிட்டி, மாலியா, மஹபூலா, அதே மாதிரி ஃபஹில், இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் தான் இந்த மாதிரியான கட்டணங்கள் கிடைக்கிது. குடியிருப்பு பகுதிகளில் 1.25 தினார் தான் பெரும்பாலும் அறவிடுறாங்க. அதே போல் இலங்கையுடைய நாணய பெறுமதி தற்போது மறுபடியும் குறைஞ்சி வருது. ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இது போன்ற ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் தற்போதைய சூழலில் 972 ரூபாய் 975 ரூபாய் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதிர்வரும் நாட்களில் மறுபடியும் கம்மியாகக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல் இந்தியாவுக்கு 271 ரூபாய் 500 வரைக்கும் நெருங்கி இருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. கோயத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 336 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 226 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 50 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 115 ஃபில்ஸாக உள்ளது. பியோர் கோல்டுடைய விலை தான் இப்போ நான் குறிப்பிடுறது. நீங்கள் கடைகளுக்கு போகும்போது இதோட ஒரு காதினார் இல்லை ஒரு 200-300 ஃபில்ஸ் குறைவாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்களில் அவசியமாக தங்கம் வாங்கி ஆகணும்ன்ற நிர்பந்தத்தில் இருக்கிறவங்க விலை கொடுத்து வாங்குங்க. இலங்கை தூதரகம் வேண்டுமென்றே மக்களை அலைக்கழிக்கிறாங்களா? ஏன் இந்த தாமதம்? இப்போ ரீசண்டாக 2-3 சகோதரிகள் போயிருக்கிறாங்க தூதரகத்துக்கு தங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக. எங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை தாங்க, நாங்களே போய் சீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் போனதுமே உள்ளேருந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட்டிலேருந்து அவிழ்த்து கொடுக்குறாங்க. அப்போ ஏன் அதை இன்னமுமே அனுப்பலை? இவங்களே போய் சீல் பண்ணி வைக்கணும்னா இப்போ ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கலாமே. ஏன் இவ்வளோ நேரம் தாமதம் பண்ணுறீங்க? உண்மையிலேயே மிகவும் கவலையான ஒரு விடயமாக இருக்குது. இந்த அக்காமா இல்லாதவங்களை இன்னும் இலங்கை தூதரகம் சீரழிக்கிறது. இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா, சூரியனின் திடீர் நடவடிக்கையின் விளைவாக நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமை சூரிய புயல் பூமியை தாக்கியுள்ளது. சூரிய புயல்களில் இது மிகவும் கடுமையானதாக கருதப்படுகிறது. புவியினுடைய வெப்பம் மீண்டும் அதிகரிப்பதால் சூரியனுடைய வெப்பமும் புவியினுடைய வெப்பமும் சேர்ந்து பூமியை தாக்கும்போது அதிகளவான வெப்பத்தை உணரக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமான வெப்பநிலையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரும். வாகன ஓட்டுநர்களே, வாகனங்களுக்குள்ளே தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருளும் வைக்காதீங்க. வெளியில் போகிறவங்க ரொம்ப கவனம். அதிக நேரம் வெயிலில் நடமாடாதீங்க. ஏற்கனவே போன வருடமெல்லாம் பலருமே மயங்கி விழுந்தாங்க ரோட்டில். இந்த மாதிரி பல சம்பவங்களுக்கு நம்ம முகம் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமான வெப்பநிலை வரும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு ஆலம். ரொம்ப கவனமாக இருங்க. والبلازما عالية الحرارة في أطراف الأرض والمناطق
القطبية، فتتسرب هذه الطاقة الكهرومغناطيسية فتتأين مع احتكاكها بالهواء وتضيء، فنشاهدها على هيئة ستائر ضوئية وتسمى الشفق القطبي. تشاهد عادة قريبة من القطب الشمالي وشمال أوروبا. فالعواصف الشمسية ஜல்லிக்கற்கள் மற்றும் சேறுகள் நிறைந்த ஒரு வெள்ளப்பெருக்கு ஆப்கானிஸ்தானில் இதுவரையில் துல்லியமான எந்த ஒரு புள்ளி விவரங்களும் தெரிவிக்கப்படாத நிலையில் 99 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மற்றும் 63 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். உலகம் எங்கும் ஏற்படும் தொடர் அனர்த்தங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைத்து மக்களையும் உலகவால் அனைத்து மக்களையும் பாதுகாக்கணும். இறைவனுடைய கோப பார்வை அதிகரித்து விட்டதா அரபு நாடுகளின் எல்லைகளில் அதிகமான அனர்த்தங்களை சந்தித்து வருகின்றது ரீசண்டாகவே அரபு நாடுகள். குவைத்தில் உள்ள அரசாங்க அமைப்பு ஜனநாயகமானது, இதில் இறையாண்மை தேசத்திற்கு சொந்தமானது, அனைத்து அதிகாரங்களுக்கும் ஆதாரம். கட்டுரை 7 நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை சமூகத்தின் தூண்கள். பிரிவு 30 தனிப்பட்ட சுதந்திரம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. பிரிவு 36 கருத்து சுதந்திரம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு நபரும் தனது கருத்தை வெளிப்படுத்தவும் அதை வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ வெளியிடவும் உரிமை உண்டு. மனித சுதந்திர குறியீட்டில் அரபு நாடுகளின் தரவரிசையில் குவைத் 2வது இடத்தில். ஆரம்பிக்கலாமா? மன்னருடைய ஆட்டம் இது. இந்த ஆடுகளத்தில் நானே ராஜா நானே மந்திரி. குவைத்துடைய மன்னரின் திடீர் முடிவு. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா உண்மையிலேயே அல்லாஹ் அவருக்கு நன்மையை கொடுக்க அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் பொது மன்னிப்பு, விசிட் விசா, ஃபேமிலி விசா, வெளிநாட்டவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறந்துச்சு. அவரை உடனடியாக பதவி நீக்கணும், வேறொருத்தரை பதவிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பல அமைச்சர்களும் எதிர்குரல் இட்டாங்க. மன்னர் இதை உடனடியாக வன்மையாக கண்டிச்சார். நான் நியமித்த அமைச்சரை என்ன தைரியத்தில் நீங்கள் நீக்க சொல்லுவீங்க? இது அரசரின் ஆணையை அவமதிக்கும் ஒரு குற்றச்செயல். பல எம்பிக்கள் இதில் சம்மந்தப்பட்டுக்கிறாங்க. தற்போதைய சூழல் குவைத்துடைய சட்டசபை 4 வருடங்களுக்கு பூட்டி சாவி எடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய முன்தினம் பார்த்துருப்பீங்க, சட்டசபையை சுற்றி ஃபுல்லாக பாதுகாப்பு, ஃபுல்லாக போலீஸ் பேட்ரோல் வாகனங்கள் நின்றுச்சு. என்ன காரணம்? யாருமே சட்டசபைக்கு 4 வருடங்களுக்கு போக முடியாது. குவைத்துடைய பாராளுமன்றத்தை பூட்டி சாவி எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற காட்சிகள் எதுவுமே 4 வருடத்துக்கு நீ கிடையாது. அனைத்து அதிகாரங்களையும் அனைத்து பொறுப்புகளையும் மன்னரும் மன்னருடன் சார்ந்த அரசு அமைச்சர்கள் மட்டுமே, கேபினெட் மினிஸ்டர்கள் மட்டுமே செயல்படுத்துவாங்க. மக்கள் பிரதிநிதிகள் யாருமே இனிமே இந்த மாதிரி போய் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியாது. மன்னருடைய உத்தரவுகளை அவமதித்ததால் வந்த வினை இது. அதே போல் ஒரு மாதத்துக்கு 5000 தினார் இவங்களுக்கு சம்பளம், மக்கள் பிரதிநிதிகளுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய ஆட்சி காலம் முடியும் போது, இவங்களுடைய அந்த பதவிக்காலம் முடியும் போது 50,000 தினார் இவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. வாகன வசதி வாய்ப்பும் இன்னும் சில வசதி வாய்ப்புகளும் வழங்குறாங்க குவைத்துறை அரசாங்கம். அதனால தான் நிறைய பேர் இந்த எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கு 100 தினார் 200 தினார் கொடுத்து எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது. ஏன்னா அந்தளவு பெரிய ஒரு லாபம் இருக்குது. இப்போ எல்லாருமே மன்னருக்கு பாராட்டு. السلام عليكم، شكرا يا صاحب السمو، شكرا لإنقاذ هذه البلد بسبب الصراع. قلنا لكم حولتوها إلى عزبة ولا تصفيات، ما ارتئيتوا في هذا البلد. இனிமே அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் குவைத்துடைய மன்னரின் தலைமையில் கீழ் நடைபெறும். அதே போல முழு இராணுவ ஆட்சி மாதிரி தான் இனி குவைத்தில் நடக்கும். உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம் தான் முழு கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. மன்னருடைய உத்தரவின் பேரில் எந்த தவறு நடந்தாலும் அதிரடியாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதே போல் இந்த நாட்டுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படும். இந்த நாட்டில் ஊழல்கள் குறைக்கப்படும். மன்னருடைய நேரடி தலையீட்டால் யாருமே தவறான வழிகளில் செயல்பட மாட்டாங்க. ஆனால் அதே போல் மன்னருடைய நிபந்தனையில் இந்த சட்டங்கள் இப்போ இனி வரும் காலங்களில்
பாராளுமன்றத்தில் முன்னாடி இவங்க எத்தி வைப்பாங்க, அதுக்கப்புறமா அதை யோசிப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் இனி சட்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா கட் அண்ட் ரைட்டாக ஒரே தரத்துலேயே அந்த சட்டம் அமலுக்கு வந்துடும். ஏன்? அது உத்தரவு மன்னருடைய நேரடி பார்வையில் வரதால. அடுத்தது அதே போல் மன்னருடைய இந்த செயல்பாட்டுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்தவங்க 24 மணித்தியாலத்துக்குள்ளே கைது செய்யப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் மன்னருடைய பொறுப்பின் கீழ் வரும் ஆட்சி இந்த மாதிரி அமையுதுன்னு. எல்லாமே நல்லபடியாக அமையணும். நாமளும் இந்த நாட்டில் பொழப்பு நடத்துகிறதால எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே சுபிச்சமாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம். அதே போல் சுல்தானேட் ஒமான் நாட்டு தலைவர் குவைத்துக்கான வருகை, பலதரப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் வரவேற்பு ஏற்பாடுகள் தடபடலாக குவைத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் குவைத் கொடியும் ஒமான் கொடியும் ஹெலிகாப்டரில் பறந்தது. علم الكويت وعلم عمان. இன்றைக்கும் நாளைக்கும் பாதுகாப்பு கடும் தீவிரமாக இருக்கும். தயவுசெய்து ரொம்ப கவனம் வெளியில் போகிற அனைவருமே. பொது ஒழுக்கத்தை மீறும் அனைத்து எதிர்மறை நிகழ்வுகளையும் கண்காணித்தல் மற்றும் பின்தொடர்தல். குற்றப்புலனாய்வுத்துறையின் ஒரு தேடுதல் முயற்சியில் பல கவர்னரேட்டுகளிலிருந்து 24 ஆண்கள் மற்றும் பெண்கள் வெவ்வேறு நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆன்லைன் மூலம் மற்றும் நேரடியாகவும் விபச்சார தொழில்களில் ஈடுபட்டது, நாட்டின் பொது ஒழுக்கத்தை மீறும் செயல்பாடுகளில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமாக புகார் அளிக்க 112 என்ற அவசர இலக்கம் மற்றும் 25 58 96 55 மற்றும் ஒரு இலக்கம் 25 58 96 55 இந்த இலக்கத்தினூடாக உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். உங்களுடைய தகவல்கள் அனைத்துமே பாதுகாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய பல பகுதிகளையும் அதிரடியான வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய பொதுப்பணித்துறை. இனி வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே அனைத்து வேலைகளும் சிறப்பாக நடக்கும். அதே போல் குவைத்துடைய அனைத்து அரச காரியாலயங்களிலும் வேலைகள் இனிமே சுமூகமாக நடக்கும். ஏன்னா மன்னருடைய அமீருடைய கண்காணிப்பில் இனி குவைத் இருக்கிறதால வேலைகள் அனைத்துமே நிச்சயமாக துரிதப்படுத்தப்படும். அதே போல் குவைத்தில் இருக்கக்கூடிய பலருக்குமே இன்றைக்கி இருக்கிற மெயினான பிரச்சனை இந்த குவைத்துடைய வீதிகள். ஏன்னா ரொம்ப மோசமாகிட்டே போகுது வர வர குவைத்துடைய வீதிகள். அதே மாதிரி நேற்றைய தினம் சுபையா பாலத்தில் ஃபஹீல் அதிவேக சாலையில் ஒரு வாகனம் பாலத்திலிருந்து உடைந்துட்டு கீழே விழுந்திருக்குது. இதில் ஒரு ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறாரு. வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா சில பாலங்களில் பள்ளங்கள் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைய வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாகனம் பாலத்திலேருந்து கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததாக குவைத்துடைய கடலோர அரண் விளக்குகள் மிகவும் கம்மியான வெளிச்சத்தையே கொடுக்கின்றது. அதே போல் இந்த ஒளிரும் விளக்குகளின் வெளிச்சம் இல்லாததால் கடல் பரப்பில் உள்ள தெரிவு நிலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக போக்குவரத்து அமைச்சகம் இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கடல் பரப்புடைய வெளிச்சம் கம்மியாகும் போது படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடல் எல்லைகளுடைய பாதுகாப்பு தன்மையும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படகு ஓட்டுநர்கள் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சில ஒளிரும் விளக்குகளுடைய வெளிச்சம் மிகவும் கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே என்னென்ன சைனிங் இருக்குது அப்படின்றது கூட சில நேரங்களில் தெரியாமல் போயிடலாம். அடுத்ததாக நேற்றைய தினம் ஒரு சகோதரி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அவங்களுடைய சிம் கார்டு தொலைந்து போயிடுச்சு, ஃபோனோட தொலைஞ்சு போயிடுச்சு. புதிய சிம் கார்டு ஒன்று அவங்களுக்கு வாங்கி ஆகணும். ஆனால் பழைய நம்பர் இருந்தால் தான் பெட்டர். ஏன்னா நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேருக்கு அந்த நம்பரை தான் கொடுத்துருப்போம். அப்படின்றதால பழைய சிம் கார்டை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எடுக்க முடியும். அதுவும் 3 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த சிம் கார்டை எடுக்க முடியும். சாதாரண எஸ்டிசி சிம்மாக இருந்தாலும் மற்ற எந்த சிம்மாக இருந்தாலும் ஒரு 5 தினார் தான் உங்களுக்கு லோஸ்ட்டுக்குரிய சார்ஜஸ் எடுப்பாங்க. அதே புதிய சிம்மை தந்துடுவாங்க. அதே ஆஃபர், அதே டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே அதில் வந்துடும். அதே போல் இந்த புதிய சிம் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு பழைய சிம் கார்டை கேன்சல் ஆக்கிடுவீங்க. அதே மாதிரி சிலர் காணாமல் போன பிறகு சிம் கார்டை அப்படியே விட்டுருவாங்க. தயவு செய்து அந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சிம் கார்டை வேறு யாராவது எடுத்து வேறு ஏதாவது சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு அதை பாவிச்சாங்கன்னா கடைசியில் யார் பேரில் இருக்குதோ அவங்க தான் மாட்டுவாங்க. விமான நிலையத்தில் போகும்போது கொத்தா தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. பயணத்தடை கூட வரலாம்.
தயவு செய்து கவனம், சிம் கார்டு விஷயத்தில் மட்டும் விளையாடிடாதீங்க. அடுத்ததா டெலிவரி ஓட்டுநர்களே, அன்பார்ந்த பைக் ஓட்டுநர்களே, தயவு செய்து இந்த முட்டாள் செயல்களில் ஈடுபடாதீங்க. பாருங்கள், முன்னாடி வரக்கூடிய சைனிங் போர்டை அந்த பக்கம் டேர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சைனிங் போர்டு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா 2 வே, 2 சைட்லேயுமே சிக்னல் லைட் ஓப்பன் ஆகுது, அதால் 2 சைட்லேயுமே வாகனம் ட்ராவல் பண்ணுது. ஆனால் பாருங்கள், இந்த டெலிவரி ஓட்டுநரை ரூல்ஸை பிரேக் பண்ணுறாரு. போலீஸ் வாகனம் ஒன்று கூட கடந்து போயிட்டுருக்குது. தயவு செய்து இந்த தவறுகள் பண்ணாதீங்க. குவைத்துடைய போக்குவரத்து சட்டங்களை நீங்கள் மதிக்காத பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க. ஒருவேளை இந்த கல்ஃப் நாட்டுக்கே வர முடியாதபடி உங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி அனுப்பலாம். தயவு செய்து கவனம். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் செய்கிற தவறு, ஒரு டெலிவரி ஓட்டுநர் செய்கிற தவறால் அனைத்து டெலிவரி ஓட்டுநர்களும் பாதிக்கப்படுவாங்க. ஒரு டாக்ஸி ஓட்டுநர் செய்கிற தவறால் அனைத்து டாக்ஸி ஓட்டுநரும் பாதிக்கப்படுவாங்க. அனைவருமே நம்ம இருக்கக்கூடிய அனைத்து செக்டாருக்குள்ளேயும், பணிப்பெண்ணாக இருக்கலாம், ஓட்டுநராக இருக்கலாம், கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஒருத்தர் செய்கிற தவறு மற்ற அனைவரையும் பாதிக்கும் அப்படின்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5000 தினார் அபராதம், பயணத்தடை, 5 வருட கால சிறை தண்டனை. ஏன், என்ன காரணம்? வீடியோ பாருங்கள். صبحكم الله بالخير. هذا البحر النظيف واليال النظيف. هذا عمل تقريبا ربع ساعة تنظيف. تفضلوا. ناس تيجي البحر تستانس، تقط وسخة وتمشي، لأنها اعتقد ناس مو متربية وتعتمد على أن في بنغالي بيجي باكر الصبح ينظف. طيب ما نظف. شفت أجنبي يمي قاعد ينظف، قال لي أنا بس أبي الجفرنر يعني المحافظ وينه، ليش ما يحط ساين إنه يعني لا تقط الوسخ ولا. قلت لا، المحافظين مو فاضيين لأن هم عندهم استقبالات، يمشي يعني بس يستقبل وفود، يستقبل سفراء، يستقبل، بس إنه مو فاضي يمشي ويشوف الوسخ وين. குவைத்துடைய கடற்கரைகளில் குப்பைகளை வீசினீங்கன்னா கண்காணிப்பு அதிகாரிகள் அதுக்குன்னு நியமிச்சிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் அதிகார சபை அல்லது முனிசிபாலிட்டி. இதில் யாராவது ஒருத்தர்கிட்ட மாட்டினீங்கன்னாலும் 500 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் அபராதம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபைனை நீங்கள் கட்டும் வரைக்கும் பயணத்தடை, நாட்டை விட்டு போக முடியாது. நம்ம எங்கே பண்ணுறது, வெளிநாட்டவர்கள்லாம் இல்லை, அது குவைத்திகள் தான் குப்பை போடுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் பாதிப்பு நம்மளுக்கு தான், நம்ம பேர் தான் அடிப்படும். அதே மாதிரி இந்த இலங்கை தூதரகம் எல்லாம் இந்த மியூசிக் போடுறது, பண ஓதுறதெல்லாம் வச்சுட்டு நம்ம கம்யூனிட்டி எல்லார்களையும் ஒன்று கூட்டி ஒரு லீவுக்கு போகிற நாள் வெள்ளிக்கிழமையே பிடிச்சி ஒரு பீச்சை சுத்தம் பண்ணினா எவ்வளோ ஒரு கௌரவம் கிடைக்கும். எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாங்க ஒரு சிரமதானம் பண்ணலாம் அப்படின்னு அனைவருமா ஒன்று சேர்ந்து இந்த பீச்சை சுத்தம் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கும் ஒரு பேர் கிடைக்கும். ஆனால் மியூசிக்கை போடுறதும், ஆளுக்கு 5 தினாரை அறவிடுறதும், அதில் குடிச்சிட்டு கும்மாலாம் அடிக்கிறதும், நாட்டு பேரை நாரடிக்கிறதுமே பொழப்பாக வச்சுருக்கிறாங்க. எங்கே போய் சொல்ல. இப்போ பார்க்கலாம் அக்காமா இல்லாதவங்களுடைய பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக பதிவு செஞ்ச நிறைய பேர் இப்போ சாதாரணமாக 5000 இல்லை 6000, 7000, 8000, 9000 இந்த மாதிரி இலக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாட்டிலேருந்து வாரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும் புதிய பேப்பர்ஸ். ஆனால் 5000க்கு மேற்பட்டது சாதாரணமாக 4000லேருந்து 4000 வரைக்கும் பார்த்தாலும் இந்த அனைத்துமே பார்த்திங்கன்னா பொது மன்னிப்புக்கு முன்னாடி. எங்களுக்கு இந்த பொது மன்னிப்பெல்லாம் பற்றி கவலை இல்லை, ஃபிங்கர் வச்சு ஜெயிலில் இருந்து சரி எங்களுக்கு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு பதிவு செஞ்சவங்க. அந்த பதிவு செஞ்சவங்களில் கொஞ்சம் பேர் வந்து நாட்டுக்கு போனாங்க. முன்னாடியெல்லாம் பேர் லிஸ்ட் போட்டு எம்பசியில் போய் கடைசியில் சிஐடியில் பாரமாக்கி நாட்டுக்கு போனாங்க. இப்போதைய சூழலில் அந்த பாஸ்போர்ட், ஒயிட் பாஸ்போர்ட் வந்து இப்போ டெய்லி நம்மளுக்கு இப்போ வாரத்துக்கு ஒருக்கா 100 பேர், 200 பேர், 300 பேர்னு கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சில சகோதரிகள் போயிருக்கிறாங்க தூதரகத்துக்கு. இப்போது எங்களுடைய பாஸ்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் தாமதிக்க வச்சு, கொஞ்சம் நேரம் சூடாகி, எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியலை, எதுக்காக மூஞ்சில் பாயிறாங்கன்னு. சில மேடம்கள், சில சார்கள் உள்ள கொஞ்சம் அதிகாரத்திமுறை ஓவராக காட்டுறீங்க. அடக்கிக்கோங்க, நாங்கள் தான் சம்பளம் கொடுக்குறோம், எங்களுக்கு வேலை செய்ய தான் உங்களை நியமிச்சிருக்குது. அதை எப்போவுமே மனசில் வச்சு நடந்துக்கோங்க. உங்கள்கிட்ட வேலைக்காக வாரது உங்களுக்கு முதலாளிகள்னுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் சம்பளம் கொடுக்குறதால தான், நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதாலையும் எக்ரிமெண்ட் எடுக்கிறதாலையும் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறதாலையும் தான் உங்களை இந்த இடத்துல வேலைக்கு வச்சுருக்காங்க. இல்லைனா நீங்களும் பெட்டியை காட்டிட்டு நாட்டில் போய் ஏதாவது புல்லு பிடுங்க வேண்டியது தான். தயவுசெய்து அதிகாரிகளே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மீது சினம் காட்டுறதை நிறுத்திக்கோங்க.
இப்போ ரீசெண்டாக சில சகோதர சகோதரிகள் போய் எங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கான செக் பண்ண சொல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் வரும் தானே அப்படின்னுலாம் சத்தம் வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு கட்டை தூக்கிட்டு வந்து வச்சு அதில் தேடி பார்த்து ஆமாம் இந்தா இருக்குது நீங்களா போய் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சகோதரர்கள் இல்லை எங்களால் எல்லாம் போக முடியாது, எங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இன்னும் ஒரு வாரத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே சீலெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி சிஐடிக்கு அனுப்பக்கூடிய லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. சரி, அப்போ இதை இப்படி நீங்கள் செய்கிறத ஆரம்பம் இந்த பொது மன்னிப்பு ஆரம்பித்த காலத்திலே இந்த டீட்டெயில்ஸை சொல்லி இந்த இடத்துல போய் சீல் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமே. ஏன் இவ்வளவு நாள் அலக்களிக்கிறீங்க? அதே மாதிரி 5-10 தினார் வேணும்னா கேட்டு வாங்கி எடுங்க. சரி, ஒரு ஆளுக்கு 10 தினார் கொடுங்க, அவசரமாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தூதரகத்தால் 2 அதிகாரிகளை போடுங்க. நாட்டிலேருந்து ஆட்கள் இல்லாட்டி வாலண்டியர் கொஞ்சம் பேரை கொண்டு வாங்க. ஏன் செய்ய முடியாதா? சம்பாதிக்கிறீங்க தானே, லட்சமாக கோடியாக சம்பாதிக்கிறீங்க தானே. எக்ரிமெண்ட்டுக்கு 480 தினார், பாஸ்போர்ட்டுக்கு 48 தினார், இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்களுக்கு மட்டும்தான் சொகுசான வாழ்க்கை வேணுமா? இந்த தொழிலாளர்களுடைய நிலை என்ன? என்னைக்கு அவங்கள நாட்டுக்கு அனுப்புறது? பொது மன்னிப்பே தேவையில்லை, நாங்கள் ஃபிங்கர் வச்சு போகிறோம் அப்படின்னு பதிவு செஞ்ச அந்த 4000-5000 பேருடைய டீட்டெயில்ஸை ஏன் தாமதப்படுத்துறீங்க? பொது மன்னிப்பு ஆரம்பித்து குறைஞ்சது 15-20 நாளைக்குள்ளே அவங்கள அனுப்பியிருக்கலாம் இந்த மாதிரி அவசரமாக முடிவெடுத்திருந்தா. அதிகாரிகள் பற்றாக்குறை, நீங்கள் வேலை தான் செய்கிறீங்க, ஆமாம் சம்பளம் வாங்குறீங்கல்ல. தான் நான் 4 மணி ஆகுது, டிரைவர் ஒரு வீட்டில் தொழிலாளி, சாதாரண ஒரு தொழிலாளி. நான் இந்த நியூஸ் போடலை, இதை பற்றி நான் பேசலை. நேற்றைய தினம் விடிய காலையில் 6 மணி வரைக்கும் கண்மொழித்து இந்த பேர் நம்பர்லாம் வாசித்து முடிச்சுட்டு தான் தூங்கினேன். 1 மணித்தியாலும் தூங்கினேன். 6 மணிக்கு தூங்கி 7:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் வேலை. அப்போ நாங்கள் அதுக்காக கஷ்டப்படலை. மக்கள் என்ன சம்பளமாக கொடுக்குறாங்க? எத்தனையோ ஃபேஸ்புக் பாவிக்க முடியாத எத்தனையோ பேர் தெரியாத மக்கள் இருக்கிறாங்க, பாமர தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நாங்கள் செயல்படலை. ஏன் சம்பளம் வாங்கி அரசாங்கத்தால் சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளத்தையும் பெற்றுக்கொள்கிறீங்க, போனஸ், அதுக்கு பிறகு ஓய்வூதியம் எல்லாமே கிடைக்குது தானே. ஏன் இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு மட்டும் வலிக்குது? அரசாங்க அதிகாரிகள் தானே, பவர் இருக்குது தானே இந்த நாட்டில். நீங்களும் கள்ளத்தோணியாக வரலையே, நீங்களும் பவர் உள்ள அதிகாரிகள் தானே. சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள்கிட்ட போய் பேசுங்க, அவசரமாக இதுக்கெல்லாம் சீல் வச்சு கொடுங்க, நாள் போயிட்டுருக்கு அப்படின்றத ப்ரெஷர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்காத வரைக்கும் மாடு உசும்பினா தான் மணி உசும்பும். நீங்கள் அசம்பந்தத்தனத்தில் இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அப்படி தான் இருப்பாங்க. தயவு செய்து வேகப்படுத்துங்க. முக்கியமாக இந்த நாட்களுக்குள்ள இப்போ பழைய ஆட்கள்லாம் போய் கடைசியில் புது ஆட்கள் வந்திருக்கணும். 10,000 எல்லாம் இந்நேரம் முடிஞ்சிருக்கணும். இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது. இலங்கை தூதரகமே, இலங்கை தூதுவரே இன்னும் அசம்பந்தத்தனத்தில் இருக்காமல் தயவு செய்து இந்த பொது மன்னிப்பு மூலம் இலங்கையர்களை நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய முயற்சிகளை பண்ணுங்கள். மற்ற நாட்டவர்கள் எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க, இலங்கையர்கள் மட்டும்தான் இலவு காத்த கிளி மாதிரி ஃபேஸ்புக்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பலர் திட்டு கூட வாங்குறாங்க, என்ன அடிக்கடி நீ ஃபோன்லேயே இருக்கிற அப்படின்னு கூட இப்போ புதுசாக வீடுகளில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அடிக்கடி ஃபேஸ்புக்குன்றதால. தயவு செய்து வேகப்படுத்துங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.